உதவாக்கர்னு ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்ட பையனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வெளிச்சத்துல வாழ்றோம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் ஒரு லெட்டரோட வந்து, அம்மா எங்க மிஸ் வந்து இந்த லெட்டர் உன்ட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு வந்து கொடுக்குறான். அம்மா வந்து அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையன் கிட்ட, நீ வந்து ரொம்ப அதிகமான அறிவோட இருக்கிறியா, அதனால இனிமேட்டு நீ அந்த ஸ்கூல்ல படிக்க வேணாமா, உன்னை வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து அந்த பையன் என்ன செய்யறான், வருங்காலத்துல வீட்லயே உட்காந்து படிக்கிறான், நல்லா படிக்கிறான். அவன் வந்து நாளைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாறுற பட்டு ஒரு நேரத்துல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது, அந்த முதல்ல அவங்க ஸ்கூல்ல மிஸ் ஒரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல, அதை பிரிச்சு பாக்குறான். அதை பிரிச்சு பார்க்கும்போது அதுல என்ன தெரியுமா எழுதி இருக்கு, இந்த மாதிரி உங்க பையனுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு, அதனால வந்து உங்க பையனை ஸ்கூல்ல இருந்து நாங்க நிப்பாட்டிடுறோம்னு அந்த லெட்டர்ல எழுதி. அந்த மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்ற பையன் பேர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். லைட்டு கண்டுபிடிச்சாரே அவர் தான். அன்னைக்கு அவங்க அம்மா அந்த பையன் மேல வச்சிருந்த நம்பிக்கைனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வெளிச்சத்துல வாழ்றோம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை.